அஜித்தினுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கும் கியூட் புகைப்படத்தை மனைவி ஷாலினி வெளியிட்டிருக்கிறது வைரலாகி வருகிறது. நடிகர் அஜித் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக வலம் வரும் நடிகர் அஜித் மக்கள் மனதில் தனி இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. இவர் அமர்க்களம் படத்தில் நடிக்கும் போது ஷாலினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஆத்விக், அனோஷ்கா அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. சினிமாவில் நடிப்பதை தாண்டி தற்போது கார் ரேஸில் அதிக கவனம் செலுத்தி வராரு அஜித். இவரது அடுத்த படமான AK-64 வெளிவருமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்விகளும் எழுந்திருக்கிறது. தற்போதைய கோடை விடுமுறையை பிரான்சில் குடும்பத்துடன் கழித்து வருகிறார் அஜித். இந்த நிலையில் அஜித் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாசமாக முத்தம் கொடுத்துள்ள புகைப்படத்தில் அவருடைய மனைவி ஷாலினி வெளியிட்டிருக்கிறாங்க. அஜித் தன்னுடைய மகன் ஆத்விக் இருவரும் மாறி மாறி முத்தம் கொடுப்பதுடன் மகள் அசோஷ்காவும் மாறி மாறி முத்தம் கொடுக்கும் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. விஜய்க்கு யாருமே கொடுத்திராத பரிசை கொடுத்திருக்கிறாரு விஷால். மனதார நன்றி சொன்ன முதலமைச்சர் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய நடிகர் விஷால் நேரில் சந்தித்து விஜய்க்கு ஒரு பரிசையும் வழங்கியிருக்கிறாங்க. நடிகர் விஷால் முதல்வர் விஜய் நேரில் சந்தித்து தற்போது கொடுத்திருக்கிற பரிசு இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் விஷால் தன்னுடைய தேவி அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். விஷால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றாலோ அல்லது புகழ் வாய்ந்த நபர்களை சந்தித்தாலோ அங்கே வழங்கப்படும் வழக்கமான பொன்னாடி மற்றும் பூங்கொத்துக்களை தவிர்த்து வருகிறார். சமீபத்தில் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்த விஷால் பூங்கொத்து பொன்னாடிகளை தவிர்த்து விஜய்க்கு மறக்க முடியாத பரிசு கொடுத்திருக்கிறார். அவருக்கு பரிசு வழங்குவதற்கு பதிலாக விஜயின் பெயரில் 3 ஏழை மாணவிகளின் உயர்கல்வி செலவை ஏற்றுக்கொள்வதாக அறிவிச்சிருக்கிறார். இது தொடர்பான மாணவிகளின் விவரங்கள் அடங்கிய கடிதத்தையும் அவர் நேரில் வழங்கியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் உங்களின் ஊக்கமளிக்கும் பயணமும் மக்கள் சேவையில் உங்களுக்கு இருக்கும் அர்ப்பணிப்பு உணர்வும் எண்ணற்ற இளைஞர்களுக்கு உத்வேகம் அளித்திருக்கிறது. உங்கள் மீதான நன்மதிப்பு மற்றும் பாராட்டின் அடையாளமாக பின்தங்கிய சூழலில் இருக்கிற 3 மாணவிகளுடைய உயர்கல்வி செலவை உங்களுடைய பேரில் ஏற்று நடத்த நான் முடிவு செய்திருக்கிறேன். தற்காலிகமாக இருக்கும் ஒரு பூங்கத்தை வழங்குவதற்கு பதிலாக ஒரு குழந்தையின் கல்விக்கு ஆதரவு அளிப்பது நீண்டகால நற்பலனை தருவதோடு அவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க உதவும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் பேரில் மேற்கொள்ளப்படுற இந்த எளிய முயற்சியை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்களுக்கான உங்கள் பொதுப்பணியில் உங்களுக்கு தொடர்ந்து வலிமையும் நல்வாழ்வும் வெற்றியும் கிடைக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி விஷால கடிதத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகர் விஷாலுடைய பரிசை பெற்ற முதல்வர் அவருக்கு மனதார வாழ்த்து கூறி உங்களின் இத்தகைய உன்னதமான சமூக சேவை முயற்சி தொடர்ந்து தொய்வின்றி தொடரட்டும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்தியும் இருக்கிறாங்க விஜய். நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவை தாண்டி ஹிந்தி, தெலுங்கு, ஹாலிவுட் அப்படின்னு சொல்லி மற்ற துறைகளையும் நடித்து தன்னுடைய திறமையை நிரூபிச்சவர். விவாகரத்துக்கு பிறகு தனுஷ் அவரது மகன்கள் எல்லா பட விழாக்களுக்கும் அழைத்து செல்வதை வழக்கமாக வச்சிருக்கிறாரு. தனுஷ் மகன்கள் எப்போது சினிமாவில் அறிமுகமாக போக்குறாங்க அப்படின்ற கேள்வியும் இருந்து வருகிறது. அதற்கு பதில் தற்போது கிடைச்சிவிட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, மகன் யாத்ரா ஹீரோவாக நடிக்கும் படத்தை விரைவில் தனுஷ் இயக்க போகிறார் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கிறது. மாஸ் கமர்ஷியல் படமாக உருவாகும் இது இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருட தொடக்கத்தில் தொடங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்கிறாரா அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிற திரைப்படம் தான் கருப்பு திரைப்படம். இந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படமும் இதுவே ஆகும். சூர்யாவினுடைய திரை வாழ்க்கையிலும் அதிக வசூல் ஈட்டிய படமும் கருப்பு படமாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு திரைப்படத்தின் வசூல் விவரத்தை அறிந்து கொள்ள ரசிகர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்களோ அதே போல் அப்படத்தின் லாபம் எவ்வளவு என்பதை தெரிஞ்சு கொள்றதுக்காகவும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா? இந்த நிலையில கருப்பு திரைப்படத்தின் மூலம் தமிழ்நாட்டில் எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி குறித்து ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கருப்பு திரைப்படம் தமிழ்நாட்டில் மற்றும் 175 கோடிக்கு மேல் வசூலித்திருக்கிறது. இதன் மூலம் 80 கோடி வரை ஷேர் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் 40 கோடிக்கு மேல் லாபம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நடிகர் சூர்யாவின் திரை வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் அதிக வசூலித்த திரைப்படமும் இதுவே ஆகும். தமிழ்நாட்டில் அதிக லாபம் தந்த திரைப்படமும் கருப்பு தான் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர், நடிகர், பாடகர் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் முக்கிய நட்சத்திரமாக இருந்து வரவங்க தான் ஜிவி பிரகாஷ். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வரும் ஜிவி பிரகாஷ் தான் பணியாற்றும் படங்கள் பற்றிய அப்டேட் கொடுப்பது மட்டுமில்லாம ரசிகர்களின் கேள்விகளுக்கு அடிக்கடி பதிலளிக்கிறாங்க. கடந்த வருடம் எக்ஸ் தளத்துல அம்மா இறுதிச் சடங்கு அப்படின்னு சொல்லி உதவி கேட்ட ஒரு நபருக்கு ஜிவி பிரகாஷ் உடனே 20,000 ரூபாய் ஜிபேவில் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா அந்த பதிவு போலியானது. போட்டோ பழைய போட்டோ அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் உண்மையை வெளிக்கொண்டு வந்த போது இணையத்தில் எல்லோரும் அதிர்ச்சி ஆனாங்க. இந்த நிலையில தற்போது ஆபரேஷனுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்தில் ஒரு நபர் உதவி கேட்ட நிலையில அவருக்கு உடனே 50,000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஜிவி பிரகாஷ். எனது சிறிய உதவி, இது நிஜமான தேவை அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிவி பதிவிட்டிருக்கிறாங்க.